யுஜிசி புதிய வரைவு அறிக்கையை எதிர்த்து இந்திய மாணவர் சங்கத்தினர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மத்திய அரசு அலுவலக வளாகம் சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய நிலையில் மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உடன் அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. ஜெரி, அங்கு என்ன நிகழ்கிறது? மாணவர்களின் கோரிக்கை என்ன? கள சூழல் என்ன? வணக்கம். யுஜிசியின் புதிய வரைவு நெறிமுறைகள் மாநில உரிமைகளை பறிக்கிறது எனவும் மாணவர்களுக்கு தீங்கிழைக்கும் வகையில் வரம்பு மீறிய சர்வாதிகார போக்குடன் நாட்டின் கல்வி வளர்ச்சி அளிப்பதாகவும் இருக்கிறது என்று கூறி யுஜிசி புதிய வரைவு அறிக்கையை எதிர்த்து இந்திய மாணவர் சங்கத்தினர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மத்திய அரசு அலுவலக வளாக சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு அனுமதி இல்லாத நிலையில் சாஸ்திரி பவன் அமைந்துள்ள காடோஸ் சாலை நுங்கம்பாக்கம் பகுதியில் முக்கிய போக்குவரத்து சாலை என்பதால அலுவலக நேரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டப்பட்டிருந்தனர். இதனால் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. போராட்ட குழுவினர், அதாவது மாணவ சங்கத்தினர், சாலையை நோக்கி வந்துவிடக் கூடாது, சாலை மறியலில் ஈடுபடக் கூடாது என்பதற்காக பல்வேறு தடுப்புகளை அமைத்து வந்தனர். செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு அமைதியாக அவர்கள் வண்டியில் ஏறுவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில சாலையை நோக்கி பேரிகார்டை உடைத்துக் கொண்டு சாலையில் அமர முயற்சி செய்த நிலையில் தற்பொழுது வலுக்கட்டாயமாக மாணவ சங்கத்தினரை போலீசார் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி வருகின்றனர். அதிலும் குறிப்பாக சில மாணவர்கள் தரையில் படுத்து உருண்டு போராட்டத்தில் ஈடுபடுவதையும் கைதாகி வண்டியில் ஏற மறுத்தும் மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறதை பார்க்க முடிகிறது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புகைப்படங்களை ஏந்தி போராட்டம் செய்து போராட்டம் நிறைவு பெற்ற பிறகு அந்த புகைப்படத்தை கிழித்து எறிந்து காலால் மிதித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தற்பொழுது அனைத்து மாணவர்களையும் கைது செய்து போலீசார் மாநகர பேருந்தில் ஏற்றி தனியார் மண்டபத்தில் மாலை வரை அடிக்க திட்டமிட்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.